ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு காரப்பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீயோட இந்த சூடான காரப்பொரியை சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி இருக்கவே முடியாது. டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சின்ன உருளில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானல் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுக்கல பூண்டு, அது இதில் சேர்த்து நல்லா வறுத்தரலாம். இந்த பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி அது மொறுன்னு ஆகணும். இது கலரே நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா நம்ம வறுத்தரலாம். இந்த வேர்க்கடலையே 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வருங்க. அந்த வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பி ஆகணும். அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு. அது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இது கலர் சேஞ்ச் ஆனால் தான் இது கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா கடிக்கும் போது மொடன்னு இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு வரமிளகாயை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்தது இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்தது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறதுக்கு அப்புறமா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பொரி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் பொரி கறியிடாமல் இருக்கும். நம்ம நார்மலாக எப்படி சாதம் கிளறோம் அதே மாதிரி இந்த பொரியை நல்லா சிம்மில் வச்சு நம்ம கிளறி விட்டுடலாம். எல்லா பொரியும் நல்லா எல்லோ கலரில் ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பொரியை கிளறி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டாம். அதை நல்லா வறுக்கணும். இந்த பொரி நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுக்கணும். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த மிதமான சூட்லேயே வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். 2 நிமிஷம் கழிச்சு ஒரு 2 பொரி எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். அது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, நம்ம காரப்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அதிக டைம் எடுக்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே கம்மி இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஏதாவது சாப்பிட கேட்குறாங்க, நம்ம டக்குன்னு செய்யணும் அப்படின்னும் போது இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அண்ட் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குது. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஸ்நாக் இதுதாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே பொரி பேக்கெட் வாங்கி வச்சுருப்போம். ஏன்னா எப்பப்பெல்லாம் எங்களுக்கு தோணுதோ அப்பப்பெல்லாம் இதை செஞ்சுருவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதனாலே நாங்கள் அடிக்கடி செய்வோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்ன ஸ்நாக் அடிக்கடி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஈஸியாக அண்ட் சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.